ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. அன்பு குழந்தையே, உனக்கான மன அமைதியையும் மன நிறைவையும் சந்தோஷமும் தரும் விதமாகத்தான் இப்போது உன் வராகி அம்மா உன்னை தேடி பேச வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த எல்லா அதிர்ஷ்டமும் உன் வாழ்வில் வந்து சேர்ந்து நாளைக்கே உன் வாழ்க்கை அழகானதாகவும் அற்புதமானதாகவும் மாறப்போகுது. அதற்காக தானே வஜ்ரகோஷம்னு சொல்லிட்டு இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட சொன்னேன். இந்த அதிர்ஷ்ட எண் கொண்ட இந்த மாதமானது நிச்சயம் உன்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி உனக்கான சந்தோஷத்தையும் கொடுக்க தான் போகுது. நீண்ட நேரமாக உனக்கான அருள்வாக்கு சொல்ல காத்திருக்கும் இந்த வராகி அம்மா இப்போது உனக்காக நீ எதிர்பார்த்ததையும் உன்வசம் ஒப்படைக்க வந்துவிட்டேன் என் செல்லமே. ராஜயோகத்தோடு கூடிய அதிர்ஷ்டமும் இப்போது உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்து உன் கஷ்டங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகப் போகுது. நீ எதிர்பார்த்ததற்கும் அதிகமாகவே இனி உன் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன். இனி தேவையில்லாமல் எதை நினச்சும் நீ வருந்தவே வேண்டாம் என் செல்லமே. உன்னுடைய அன்பும் ஆசையும் பாசமும் என்னவாக இருக்கு, யார் மேலே இருக்குன்னு எல்லாவற்றையும் அறிந்த நான் அதை நிச்சயமாக உன் கைகளிலேயே வந்து சேரும்படி செய்யத்தான் போகிறேன். உன் வாழ்க்கையை நீ எப்போது எந்த குறையும் சொல்லாமல் ஏற்றுக்கொள்கிறாயோ அப்போதே அதில் பல நல்ல மாறுதல்கள் உன் வாழ்வில் வரத் தொடங்கிடும். உனக்கு அமைஞ்ச வாழ்க்கை என்பது மிகவும் நிறைவான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கைங்கிறத நீயே முதல்ல புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு எது செஞ்சாலும் அது உனக்கு சரியாகவும் சாதகமானதாகவும் இருக்கும் என்பதை நீ அறிவாய்தானே. நீ விரும்பியபடியே எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இப்போது உனக்கு அமைந்த வாழ்க்கையை கொண்டு நீ மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழும்படி உனக்கு தேவையான எல்லா மாற்றங்களையும் நான் உருவாக்குறேன். நீ எதிர்பார்த்த பல நல்ல மாற்றங்கள் இனி உன் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்க போது. நீண்ட நாளாக நீ என்னிடம் கேட்ட உன்னுடைய வேண்டுதல்களும் இந்த மாதத்திலேயே இப்போதே நிறைவேறும் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளிடத்தில் அன்பும் பாக்கசமும் அக்கறையும் புரிதலும் தெளிவும் கூட இல்லாமல் தானே ஒருவருக்கொருவர் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உலக உண்மைகளை நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீயும் கூட மற்றவர்களை பற்றி புரியாமையா நடந்துக்கிற? உன்னுடைய அடங்காத மனதினை உன் அம்மா வராகி தாயின் வஜ்ரகோஷம் என்னும் நாமத்தால் அடங்க வைக்க முயற்சி செய். வஜ்ரகோஷம் வஜ்ரகோஷம் நீ சொல்ல சொல்ல உனக்குள்ள ஒரு தைரியமும் துணிவும் பிறக்கும். எல்லா சிக்கல்களையும் எல்லா காரியங்களையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்கும் அது உனக்கு உறுதுணையாக இருக்கும் என் செல்லமே. அதே போல உன் எண்ணங்கள் முழுவதையும் நீ நேர்மறையாக ஏற்றுக்கொள்ளவும் அது உனக்கு துணை நிற்கும். மனிதர்களாக பிறந்த நீ இந்த வாழ்க்கையை கடப்பதென்பது கஷ்டமாயிருக்கேன் தானே யோசிக்கிற? உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன் வாழ்வை நீ வெற்றிகரமாக வாழ்வதற்கான எல்லா வேலைகளையும் செய்கிறேன். உனக்கு துணையாக இருக்க போகும் நானே உன் கர்ம வினைகளையெல்லாம் தீர்த்து வச்சு உன் வாழ்வை நிம்மதியோடு வாழ்வதற்கான வழிகளையும் நிச்சயமாக உனக்கு காட்டுவேனேன் செல்லமே. நீ தயங்காமல் முன்னேறி போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையை நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வெற்றிகரமாகவும் வாழ்வதற்கு உண்டான வழிகளை நான் குறிப்பால் உணர்த்தி கொண்டே இருப்பேன். இனிமேலும் நீ ஒருபோதும் ஏமாளியாக இருக்கக்கூடாது. சில உறவுகளை விட்டு விலகி இருந்தாதான் உன் வாழ்க்கைக்கு அது முன்னேற்றத்தை கொடுக்கும்னா தயங்காமல் அதை செய்யலாம் என் செல்லமே. தாய் பறவையின் புறக்கணிப்பில் தானே அதனுடைய குஞ்சுகள் தன்னுடைய சிறகுகளை விரித்து பறக்க துவங்கும். நீ இதை நிச்சயமாக கேள்வி கூட பட்டிருக்கலாம். தாய் பறவையானது தன்னுடைய குஞ்சுகளை பறந்து போன்னு தள்ளிவிடும். ஒரு சில குஞ்சுகள் சொன்ன உடனே பறந்து போயிடும். ஆனால் ஒரு சில குஞ்சு பறவைகள் பறப்பதற்கு ரொம்ப பயந்துக்கிட்டு ஓரமாக வந்து நின்று எங்கே கீழே விழுந்துருமோன்னு எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆனால் தன் தாய் என்பவள் என்ன செய்வான்? தன்னுடைய குழந்தை தைரியமாக இருக்கணும், வீரமாக இருக்கணும், அதே நேரத்தில் பறக்கிறதுக்குரிய அந்த கலையையும் கற்றுக்கிறணுங்கிறதுக்காக ஒரு கட்டத்திற்கு மேலே சற்றும் யோசிக்காமல் உயரத்திலிருந்து தன்னுடைய பறவையை தன் கால்களால் கீழே தள்ளிவிடும். அப்போது அந்த பறவைக்கு தைரியம் வந்து அது தானாகவே பறக்க ஆரம்பித்து நமக்கும் பறக்க வருதே பரவாயில்லன்னு அது நினச்சி சந்தோஷப்பட்டு அதற்கு பிறகு அது தன் வாழ்க்கையை பார்த்துக்கும். அதே போல தான் இப்போது நீயும் அதே சூழ்நிலையில் தான் இருக்க. உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறது ஏது செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த குஞ்சு பறவை போல பயந்து கொண்டே இருக்கிறாயே தவிர எல்லாத்தையுமே உன்னால் சுலபமாக சாதிக்கவும் சமாளிக்கவும் முடியும் என் செல்லமே. அப்படிப்பட்ட தைரியத்தையும் உனக்கான சமாதானத்தையும் கொடுப்பதற்காக தான் உன்னை நானே இந்த இக்கட்டில் தள்ளி விட்டுருக்கேன். ஆனால் கூடிய சீக்கிரம் இதை சரி செஞ்சு சமாளித்து அந்த பறவை போல நீயும் பறந்து கொண்டே மகிழ்ச்சியாக உன் வாழ போகிற. நீ என்னை வணங்கிய பிறகு சரியான பாதையில் தானே செல்கிறாய்.
இனி ஒருபோதும் துக்கமோ துயரமோ உன் வாழ்வில் வருவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இப்போதும் கூட நீ சில விஷயங்களில் நிதானம் இழந்து செயல்படுவதை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை ஒன்று நிதானம் இழக்கச் செய்கிறது என்றால் அப்போதே அந்த செயலை செய்வதை நிறுத்திவிடு என் தங்கமே. ஏன்னா உன்னுடைய மனசும் சரி, உன்னுடைய செயல்களும் சரி, உன்னுடைய யோசனையும் சரி, உன்னுடைய எண்ணமும் சரி, எப்போதுமே உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கணுமே தவிர வேறு யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் நீ போகக்கூடாது. கொஞ்ச நேரம் கழித்து நல்லா ஆலோசிச்சுட்டு நீ மறுபடியும் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் செய்ய வேண்டுமே தவிர கோபம் வரும்போதும் குழப்பம் இருக்கும்போதும் எந்த செயலுக்கான முடிவுகளையும் எடுக்காதே. உனக்கான வாய்ப்புகள் உன் கண்களில் படும்போது உனக்கு கிடைக்கும் போதே அதை நீ சரியாக பிடிச்சி வாழ்க்கையை வாழ்ந்துடணுமே தவிர நிதானம் இழந்தோ அல்லது கோபப்பட்டோ உன் வாழ்க்கையை வீணாக்கிடாத. இப்போது நீ என்னை வணங்க ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கை உயரம் போகுது. நீ நினச்ச உயரத்தை இன்னும் எட்டவில்லையே, நினச்சபடி வாழ்க்கை மாறலையேன்னு தானே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரமே உன் வாழ்வில் இருக்கும் எல்லா சிக்கல்களையும், எல்லா பிரச்சனைகளையும், எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். உன்னுடைய மனக்கவலைகள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை விடுவிச்சு உன்னுடைய தொழிலையும் உன்னுடைய கல்வியையும் உன்னுடைய குடும்பத்தையும் முன்னுக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு என ஏற்றுக்கொள்கிறேன் என் செல்லமே. எந்த விஷயமா இருந்தாலும் சரி விடாமுயற்சியோடையும் நேர்மையோடையும் செய்யப்பாரு. உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் உன் வராகிய அம்மா நான் வெற்றியை கொடுப்பேன். நீ மென்மேலும் உயரத்தான் போகிறாய் என் செல்லமே. நேர்வழியில் போய் உன்னுடைய எல்லா கடமைகளையும் செஞ்சால் உனக்கு வெற்றி கிடைப்பதும் மிக சுலபமாக இருக்கும். உன்னுடைய மனக்கவலைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு உன்னுடைய வாழ்க்கைக்கான வேலைகளை மட்டும் நீ செஞ்சால் போதும். நேர்வழியில் வாழக்கூடிய உன்னை ஒருபோதும் தோத்துப்போக இந்த வராகி அம்மா நான் விட மாட்டேன். நீ செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, நீ எதிர்பார்த்த முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, உனக்கான வாழ்க்கைக்கான ஆரம்ப புள்ளியாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் உனக்கு துணையாக இருந்து உனக்கான நல்லதை செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்து இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் உன் கண்களில் ஒப்படைச்சிருக்கேன். உனக்கான விஷயங்களில் எல்லாமே லாபமாகவும் நல்லதாகவுமே நடந்து முடியும். நீ ஒருபோதும் கவலைப்படாத. உன்னையே நம்பிக்கிட்டு இருக்க இந்த வராகி அம்மா என்னையே நம்பிக்கிட்டு இருக்க உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் குடும்பத்தில் நீ எதிர்பார்த்த திருமண நிகழ்வும் சரி, அல்லது நல்ல குடும்பத்திற்கான வரவும் சரி, பண தேவைகளும் சரி, மன கஷ்டங்களும் சரி, நல்ல ஆரோக்கியமும் சரி, எல்லாமே சரியாகும்படி உனக்கான செல்வ வளத்தையும் நல்வாழ்க்கையும் ஆரோக்கியமான மனநிலையையும் கொடுக்குறேன். என்னுடைய அருள் உனக்கு இருக்கும்போது வேறு எதுவுமே உனக்கு அவசியமில்லை என் செல்லமே. எப்போதும் உன்னை நீயே உயர்வாக நினைக்கப்பாரு. உன்னுடைய எண்ணங்கள் என்பது தூய்மையானதாகவும் முன்னேற்றத்திற்கான சிந்தனையோடும் இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவ. எது நடந்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே என் செல்லமே. ஒரு நாள் எல்லாமே மாறும்னு நம்பிக்கைவை. உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா நான் நடத்தி கொடுக்குறேன். நீ பட்ட துன்பமெல்லாம் இப்போது இன்பமாய் மாறப்போகிறது. கவலையை விட்டுட்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கான வேலைகளை செய். நீ மென்மேலும் உயர்ந்து எல்லா செல்வங்களையும் பெற்று வாழ்க்கையிலும் வெற்றி வாகை சூடப் போகிறாய் என் செல்லமே. உனக்கான எதுவும் நீ எதிர்பார்த்த எதுவும் நிச்சயமாக உன்னை விட்டு போகாது. நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் துணிந்து உன்னுடைய கடமைகளை செய். வெற்றி தானாகவே உன்னை வந்து சேரும். மற்றவர் மன மகிழ்ச்சி அடைய வேண்டுமானால் உன்னால் முடிந்த உதவிகளையும் ஆறுதல் வார்த்தைகளையும் அன்பான உபசரிப்பையும் செய்யலாம் தானே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்க வேண்டுமானால் ஒரு நாளைக்கு ஒருவருக்காவது உணவு கொடுக்க பழகு. உன்னுடைய நல்ல மனசுக்கு எல்லா விஷயங்களையும் இந்த வராகியம்மா நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். எல்லா செல்வங்களையும் பெற்று நீ நல்வாழ்வு வாழ்வதற்கு இந்த அதிர்ஷ்டம் துணை நிற்கும்.